சுக்கிரனுடைய வீட்டுக்கு 12ஆம் அதிபதி எப்படிப்பட்ட தன்மையை தருவார் அப்படிங்கறத பார்க்கிறோம். சுக்கிரனுக்கு ரிஷப லக்னம், துலா லக்னம் சொந்த வீடுகள். அதுல ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வராரு, அவரும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியா வராரு. அதே போல துலா லக்னத்துக்கு புதன் 12ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வராரு. எப்படி நம்ம மேஷம் செவ்வாய்க்கு மேஷமும் விருச்சிகத்துக்கு பார்க்கும்போது ஒரு 12ஆம் அதிபதி 9 மற்றும் 12க்கு குரு அதிபதியா வராரோ, அதே போல புதன் சுக்கிரனுக்கு 9 மற்றும் 12க்கு அதிபதியா வராரு. அதே போல சுக்கிரன் 7க்கும் 12க்கும் ரிஷபத்துக்கு வரது போல ரிஷபத்துக்கு செவ்வாய் 7க்கும் 12க்கும் அதிபதியா வராரு. ஆனா இங்க ஒரு மாற்றம், சுக்கிரனும் குருவும் முழு சுபர், ஆனா செவ்வாய் முக்கா பாவர் கால் சுபர். புதன் இடத்துக்கு ஏற்ற போல தன்னுடைய தன்மையை மாத்திக்கக்கூடிய கிரகம். அதனால முதல்ல செவ்வாய் பத்தி பார்க்கும்போது ரிஷப லக்னக்காரர்களுக்கு அதிகபட்சமா வீண் விரயங்களும் கெடுபலன்களும் தான் அதிகமா கொடுப்பாரு. நிம்மதி அற்ற தூக்கம் அதிகமா இருக்கும். தூங்கறதுக்காக மருந்துகள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை, மெடிசின்ஸ்க்காக அதிகமா செலவு பண்ணக்கூடிய சூழலாம் இருக்கும். 7ஆம் அதிபதியே 12ஆம் இடத்துக்கு